ஆத்மா வந்து ஒரு கடல் தாண்ட முடியுமா? அதாவது 7 கடல் அப்பால் தான் வந்து சொர்க்க பூமி இருக்கு, ம். கைலாயம் இருக்கு. இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. ம். ஒரு கடல் விட்டு இன்னொரு கடல் ஆத்மாவால தாண்ட முடியுமா? ம். அதே மாரி அதற்கு ஏதாவது மொழிகள் இருக்கா? லாங்குவேஜஸ் இருக்கா? ஆத்மாவ பொறுத்தவரைக்கும் சரீரமற்ற நிலையில இருக்கிறதுனால, அது வந்து ஒரு யுனிவர்ஸ்ல இருந்து இன்னொரு யுனிவர்ஸ்க்கு அதால தாண்ட முடியும். இப்போ இந்த கிரகத்துல இருந்து வேற ஒரு கிரகத்துக்கும் அதால போக முடியும். அதனால ஆத்மா வந்து இங்க இருக்கக்கூடிய நாடுகளுக்கு போறத வந்து நம்ம கேட்கிறத விட, அது வந்து பல கண்டங்களுக்கும் அதால போக முடியும். ஏன்னா, அது வந்து சரீர அற்ற நிலையில அது இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்படி இருக்கக்கூடிய ஆத்மா நம்மளை மாதிரி இங்க இருக்கக்கூடிய நம்ம சரீரத்துல இருக்கும்போது அமெரிக்காவ சுத்தி பார்க்கணும், இல்லன்னா இப்ப ஏதாவது பாரிஸ போய் பார்க்கணும், இல்லன்னா மெரினாவ போய் பார்க்கணும். அந்த மாதிரி அந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு தோணாது. ஏன்னா, அவங்களுடைய வந்து என்னன்னா சரீரத்த விட்டுட்டோம். ஒரு வெறுமையான ஒரு பயணம். எப்ப பிறப்பு கிடைக்குமோ, அந்த ஒரு பயணத்துல இருக்கிறதுனால, அவர்கள் இந்த மாதிரி ஆராய்ச்சிகளையோ, எதையுமே மேற்கொள்ளவே மாட்டார்கள். 2வது ஆவிகளுக்குன்னு ஒரு மொழி இருக்கா? அப்படின்னு கேட்கிறீங்க. ஆவிகளுக்குன்ட்டு ஒரு மொழி கிடையாது. ஆனா ஆவிகளுக்குன்னு ஒரு சப்தம் இருக்குன்னு சொல்றாங்க. ம். அதாவது வழிகாட்டுதல் ஆவிகள் மூலமாக கேட்கும்போது